சிவராத்திரி தோன்றிய தெய்வீக வரலாறு. தேவர்களும் அசுரர்களும் வாசுகி நாகத்தை கயிறாகக் கொண்டு மந்தரமலையை மத்தாக வைத்து பார்க்கடலை கடைந்த அந்த மகத்தான தருணம். அமிர்தம் வரும் முன்னே உலகமே நடுங்கும் அளவுக்கு ஆலகால விஷம் கடலிலிருந்து வெளியேறியது. அந்த விஷம் வெளியில் வந்தால் 3 உலகமும் அழியும் என்ற பயத்தில் தேவர்கள் அனைவரும் ஈசனே எங்களை காப்பாற்று என்று சிவபெருமானை சரணடைந்தார்கள். கருணையின் வடிவான சிவபெருமான் உலகத்தை காக்க அந்த ஆலகால விஷத்தை தன் கரங்களில் ஏற்று அருந்தினார். ஆனால் அந்த விஷம் சிவனுக்கே தாங்க முடியாத அளவிற்கு கொடியதாக இருந்தது. அப்போது அம்மை பார்வதி தேவி உலகத்தாயின் கருணையோடு விஷம் உடம்பில் இறங்காதபடி ஈசனின் கழுத்தை இறுக்கமாக பிடித்துக் கொண்டாள். அந்த இரவு முழுவதும் சிவபெருமான் உறங்கக்கூடாது என்ற நிலையில் தேவர்கள், முனிவர்கள், பூதகணங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து நடனம், இசை, துதி, ஸ்தோத்திரம் என்று ஈசனை உறங்க விடாமல் விழித்திருந்தார்கள். அந்த மகத்தான இரவுதான் சிவராத்திரி. தீமை அழிந்து உலகம் காக்கப்பட்ட ஈசன் நம் துயரங்களை ஏற்றுக்கொண்ட அந்த புனித நாளே சிவராத்திரி. ஓம் நம சிவாய என்று மனதார கமெண்ட் செய்யுங்கள். ஈசன் அருள் உங்களை முழுவதும் கிடைக்கும்.